எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம அல்வா மாதிரி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் தான். இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறோம். நம்ம சேனல்லையே நிறைய மெத்தடில் சக்கரை பொங்கல் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணியோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது. இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும், தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் அரிசி அளந்து எடுக்க போகிறேன். பச்சரிசி, புது பச்சரிசி, பொன்னி பச்சரிசி 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்து அரிசியை குழைவாக வேக வைக்க போகிறேன். பொன்னி பச்சரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த பச்சரிசி வேணாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் புது பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கணும், நான் ஃபீல் பண்ண அந்த டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா பொன்னி பச்சரிசியில் செய்யுங்க. புல்லட் பச்சரிசி, கோலம் பச்சரிசின்ற பிராண்ட்லலாம் அது கிடைக்கும். ஹை ஃப்ளேம்லையே வச்சு கலந்து விட்டு சாதம் நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் நமக்கு சாஃப்டாக சாதம் வெந்து வரணும். சில சமயம் தண்ணி நிறைய இழுக்கும். பழைய அரிசியாக இருந்ததுன்னா அப்போ சுடு தண்ணி நீங்கள் ஒரு சின்ன கிளாஸில் நடுவில் சேர்த்துக்கோங்க. அதனால எந்த வித டேஸ்ட்டுமே மாறப்போகிறது கிடையாது. கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது சாதம் நமக்கு நல்ல நொய் பதத்துக்கு சாஃப்டாக குழஞ்சி வரணும். இது போல் நமக்கு திரியாகவும் இருக்கணும். அரிசி முழுசாகவும் தெரியக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த சமயத்தில் நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்புக்கு வெல்லம் சேர்க்கல, நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 2 பங்கு நாட்டு சர்க்கரை. நீங்கள் செலக்ட் பண்ணுற நாட்டு சர்க்கரையில் மண் தூசெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக இப்படி சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகாக காய்ச்சி அந்த பாகை இதில் சேர்த்து கலந்து விடுங்க. இனிப்பு சேர்த்த உடனேயே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டால் அடி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு சர்க்கரை நம்ம சேர்க்கும் பொழுது நல்ல பழைய சர்க்கரையாக சேர்த்திங்கன்னா இது போல் டார்க்கான கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பாகு குழஞ்ச அரிசியோடு சேர்ந்து சுருண்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்மளோட விருப்பப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க விருப்பப்படியும் தேவைப்படியும் சேர்த்துக்கலாம் நெய்யை. இப்போ பாருங்கள், நெய் சேர்த்து நல்லா கலந்த பிறகு தகன்னு எந்த அளவு சூப்பராக இந்த பொங்கல் ரெடியாகி வந்துட்டுருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மறந்து கூட மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ மாற்றிடாதீங்க. இப்போ திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நான் கலந்து விட போகிறேன். ஏற்கனவே சேர்த்து நெய்யை பொங்கல் உறிஞ்சிக்கிச்சு. இப்போ திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கலந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடலாம். பாதி அளவு ஆறின பிறகு சக்கரை பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த பதத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் பொழுது ஆறின பிறகு அல்வா மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தா அந்த கன்சிஸ்டன்சியில் பொங்கல் நமக்கு கிடைக்கும். நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறின பிறகு இது போல் இருக்குது. ஃபுல்லாக ஆறலை, பாதி அளவுக்கும் ரொம்ப குறைவாக தான், ஒரு 1/4 வாசி ஆறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சாமிக்கு நெய்வேத்தியம் அப்படிங்கிறதுனால ஒரு பொடி இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பொடியில் 4 ஏலக்காய், சின்ன துண்டு பச்சை கற்பூரம், சின்ன துண்டு ஜாதிக்காய், இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மாவாக இடிச்சிட்டு இந்த பொடியை எடுத்து நம்ம சக்கரை பொங்கலை சேர்க்க போகிறோம். சாமிக்கு நெய்வேத்தியம் அப்படிங்கிறதுனால இதில் பச்சை கற்பூரம் அவசியம் சேர்த்துக்கோங்க. அது நம்ம அம்மனுக்கு படைச்சாலுமே பெருமாளுக்கு படைச்சாலுமே நெய்வேத்தியத்தில் பச்சை கற்பூரம் சேர்த்து தான் படைக்கிறது வழக்கம். இப்போ பாருங்கள், ஓரளவு ஆறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் அந்த பொடியை எடுத்து சேர்த்து கலந்து விடும் பொழுது வாசனை அட்டகாசமாக கமன்னு வீடு ஃபுல்லாக வருங்க. உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சால் அடுத்த தெருவில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் செய்கிறீங்களான்னு. அந்த அளவு வாசனையாக இருக்கும் இந்த சக்கரை பொங்கல். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருக்குன நெய் நான் இதில் சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நெய் சூடேறின பிறகு ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நம்மளோட விருப்பப்படி தாராளமாக சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கணும். கலந்து விட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் கரெக்டாக முந்திரி பருப்பு எல்லா பக்கமுமே கோல்டன் கலரில் சூப்பராக வறுபட்டு வரும். ஒரு பாதி அளவு கலர் சேஞ்ச் ஆகும் பொழுது காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை மண்ணில்லாத நல்லா சுத்தமான திராட்சையாக வாங்கிக்கோங்க. ப்ரௌன் கலர்லேயும் கிடைக்கும், பிளாக் கலர்லேயும் கிடைக்கும்.
அதே போல் சில சமயம் திராட்சை புளிப்பாக இருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல இனிப்பான திராட்சையாக இருந்ததுன்னா பொங்கலுக்கு நல்லா சுவையாக இருக்கும். திராட்சை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே திராட்சை பலூன் மாதிரி நல்லா குண்டு குண்டாக ஒப்பி வந்துடும். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக பலூன் மாதிரி குண்டாக இருக்குது இந்த திராட்சை. தாளிப்பு சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பை எடுத்து இதே சூட்டோட பொங்கலில் சேர்த்துற போகிறோங்க. நம்ம பொங்கலும் பாதி அளவு ஆறியிருக்கு. எப்பொழுதுமே தாளிப்பு நான் பொங்கல் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சேர்ப்பேன். ஏன்னா அப்போ தான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவசரத்துக்கு நம்ம செய்யும் பொழுது உடனே தாளிக்கலாம், தப்பு கிடையாது. டைம் இருக்கும்பொழுது இது போல் பொறுமையாக செஞ்சுக்கலாம். பொங்கலில் நெய்யோட தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விடும்பொழுது இது போல் அல்வா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும். இந்த டேஸ்ட்டில் ஒரு முறை நீங்கள் பொங்கல் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு சுவையாக இருக்குங்க. சாமிக்கு நம்ம நிறைய பண்டிகைகளுக்கு பொங்கல் பிரசாதமாக செய்வோம். ஒவ்வொரு முறை செய்யும் பொழுது ஒவ்வொரு மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டையும் நம்ம வீட்டில் இருக்கவங்க டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த பிளேட்டில் வைக்கும் பொழுது கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளவு சூப்பராக அல்வா மாதிரி விழுது. இந்த சக்கரை பொங்கலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.